அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். மூஞ்ச பார்த்தீங்கன்னா, யாரோ அப்படியே பச வச்சு ஒட்டுனா மாரி, அந்த உதட்ட கூட பிரிக்காம அப்படியே உம்முன்னு குந்திருப்பான். மறந்துட்டு கூட சிரிச்சிட மாட்டான். பொழுதெனிக்கும் அப்படியே யார் என்ன பேசினாலும், யார் என்ன ஒரு நகைச்சுவையா செய்திய சொன்னாலும், அப்படியே குந்திருப்பான். யாருகிட்டயும் பழக மாட்டான். வாய் விட்டு பேச மாட்டான். சில மனிதர்கள் அப்படி இருக்காங்க. என்ன நினச்சிட்டு தான் குந்திருப்பானோல தெரில. நம்பளா போய் பேச்சு குடுத்தா கூட, இப்படி தலைய தலைய ஆட்டுவான். அப்படியே அவன பார்த்துட்டு நம்ம இந்தாண்ட வந்துருவோம். சரி, சரி இவன் நோய் நமக்கு ஒட்டிக்க போகுது, அப்படின்னு நம்ம இந்தாண்ட வந்துடுற மாரி இருக்கும். அப்படிப்பட்ட ஆள்லாம் உலகத்தில வாழ்ந்துகிட்டு இருக்கான். வள்ளுவர் இதெல்லாம் சந்திச்சிருக்காரு. யார்ட்டயோ போய் இந்த மாரிலாம் பேச்சு குடுத்து பார்த்துருக்காரு. அவன் அப்படி குந்திருந்திருக்கான். அடப்பாவி! இவன்கிட்ட வந்து பேச்சு குடுத்தோமேன்னு நினச்சுக்கிட்டு வந்து எழுதுறாரு பாருங்க. அவருடைய 999வது குறட்பாவுல ஐயா எழுதுறாங்க. நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டது அன்று இருள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க. சிரித்து மகிழ்ந்து பழகத் தெரியாதவர்களுக்கு, ஒரு வாய் விட்டு சிரிக்கத் தெரியாதவர்களுக்கு, இந்த சூரிய வெளிச்சமுள்ள இந்த பகல் பொழுது கூட இருட்டாகவே இருக்கும். நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பெரிய உலகம். பகலும் பார்ப்பட்டதுங்கிறாரு. இந்த பகல் பொழுது கூட பாழ்பட்டு போயிடும். அதோட மட்டுமல்ல, அது இருளாகவும் இருக்கும். அவனுக்கெல்லாம் பொழுதே விடியறது கிடையாது. அப்படிதான் காலத்த தட்டிக்கிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் இருட்டுல இருக்கான்னு தான் பொருள் அது. வெளிச்சத்துக்கு வந்தா தானங்க அவன் நல்லவங்கள பார்ப்பான், நல்லத பார்த்து சிந்திப்பான், சிரிப்பான், பேசுவான். அவன் மனசு இருட்டுக்குள்ள இருக்கு. அதனால அது வெளியிலேயே வராது. அப்படிலாம் மனிதர்கள் இருந்தா, அதுவே ஒரு நோயா மாறி, அவர்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு நோயாளி மாரியே இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். சிரித்து மகிழ்ந்து சிறப்பாக வாழுங்கள்னு ஐயா சொல்றாங்க. வாழ்க வள்ளுவம். வணக்கம்.